நிவின் வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி ராகினி வந்து போகிறாரு. அங்கே ராகினியும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த காவேரி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாம்மா, என்றைக்கும் போயிட்டு அந்த வெண்ணிலாவை பார்த்துருக்கா. வெண்ணிலா கண்டிப்பாக எல்லா உண்மையும் சொல்லியிருப்பா. காவேரி ஏதாவது கண்டிப்பாக பிளான் பண்ணுவா. வெண்ணிலாவை எப்படியாவது உண்மையை சொல்ல வைப்பா. நானும் வந்து விசாரிச்சுட்டப்பா. வெண்ணிலா போலீஸ்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதா இருக்கா. அதனால் இப்படியே விடக்கூடாதுமா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. அப்பா என்னப்பா பண்ண போகிறீங்கன்னு வேறு வழியே கிடையாது. வெண்ணிலாவோட கதையை முடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கடா, வெண்ணிலாவோட கதையை முடிச்சு வச்சுடுங்க. இதுக்கப்புறம் அவள் நம்மளுக்கு தேவையே கிடையாது. இப்போவே போய் அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் நிவின் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே நிவின் வந்து போகலான்னு நினைக்கும்போது கரெக்டாக வந்து பக்கெட்லேருந்து அப்படியே வந்து தள்ளி விட்டுறாரு பக்கெட்டை. உடனே எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. நிவின் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிக்கிறாரு. அடுத்து நிவின் வந்து இங்கே ஃபோன் பண்ணுறாரு நம்ம காவேரிக்கு. இந்த மாதிரி வந்து வெண்ணிலாவுக்கு ஆபத்து இருக்குது, அதுவும் பசுபதி ஆளுங்களை அமுச்சு வெண்ணிலாவை எப்படியாவது வந்து இந்த மாதிரி உலகத்தை விட்டு போகிற மாதிரி செய்ய சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. நீ என்ன சொல்கிறீங்க நிவின் அப்படின்னு. ஆமாம், இப்போ தான் நான் எல்லாத்தையுமே கேட்டேன். விடக்கூடாது காவேரி, எப்படியாவது வெண்ணிலாவை காப்பாற்றியே தீரணும், அதுக்கு ஏதாவது வழி பண்ணும். சரி நிவின், நான் உடனே கிளம்பி வரேன், வெண்ணிலாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா இருக்கும்போது காவேரி வந்து வராங்க. என்னாச்சு இந்த டைமில் எதுக்கு வந்திருக்க? நான் தூங்க போனேன் அப்படின்றாங்க. நீ தூங்கினதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் வெண்ணிலா, உடனே கூட கிளம்பு அப்படின்னு நர்ஸ் வந்து என்ன சொல்கிறீங்க மேடம், எதுக்காக அப்படின்னு. வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து, இதுக்கப்புறம் வெண்ணிலாவை இங்கே வச்சிருக்க முடியாது, வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னோடனே உடனே வந்து அதெல்லாம் என்னால் முடியாது, நீ வேணும்னே போய் சொல்கிற, நீ என்ன பண்ண போகிற, என்ன என்கிட்ட போய் சொல்லி ஏதாவது நடித்து எதாவது பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு. இங்கே பாரு வெண்ணிலா, அப்படிலாம் பண்ணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறத நம்பலை அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க வயிறு மேலே கை வச்சு இவங்க சொன்ன வாக்கை எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்றாங்க. இங்கே பாரு பசுபதி, உன்னை எப்படியாவது அந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய ரவுடிஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னோடனே வெளில அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நர்ஸு வந்து உதவி பண்ணுறாங்க. அடுத்து வெண்ணிலாவும் வந்து நம்ம என்ன பண்ணுற காவேரி வந்து அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வராங்க. நிவினும் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. கரெக்டாக வந்து ரவுடிஸ் எல்லாம் வந்து இவங்களை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு உடனே ரவுடிஸ் எல்லாம் துரத்தும். உடனே ஏறுங்க வண்டியில் அப்படின்றாரு நிவின். உடனே அவங்கள ஏறுறாங்க. பின்னாடி ரவுடிஸ் வந்து அவங்கள துரத்துறாங்க. நிவின் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே ஒன்றா வந்து வண்டியில் போயிடுறாங்க. ரவுடிஸ் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. ரவுடிஸ் வச்சு தப்பிச்சு வந்துடுறாங்க. உடனே வெண்ணிலா பயந்து போயிடறாங்க. அப்போது காவேரி சொன்னது உண்மைதான், அந்த பசுபதி என்னை வந்து இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கான வேலையை கரெக்டாக பார்த்துருக்கான். காவேரி நான் நம்பாமல் போயிட்டேனே, காவேரி நல்லவ தான், நான் தான் ரொம்ப வந்து அவள் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா முதல் முறையாக உணர்றாங்க. உடனே வெண்ணிலா வந்து காவேரி தேங்க்ஸ் காவேரி அப்படின்றாங்க. பரவாயில்ல வெண்ணிலா, இதில் என்ன இருக்குது, உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, இதில் என்னோட சுயநலமும் அடங்கியிருக்கு. ஏன்னா விஜய் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும்ல அப்படின்னோடனே உடனே பார்த்துட்டு சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிவின் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல எடுத்துமே உங்களை வைக்கிறேன் அப்படின்றா. இல்லை வேணாம், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயப்பன், நம்மளோட இடம் ஏதாவது இருக்கா, வந்து பத்திரமான இடமா வேணும், வெளில வாங்க கூட்டின்னு போய் வைக்கணும்னு. ஒரு இடம் இருக்குது மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. அதன்படி வெண்ணிலாவை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து நிவினும் வந்து நம்ம காவேரியும் வைக்கிறாங்க. அப்போ வந்து நிவின் வந்து காவேரி கிட்ட, காவேரி இந்த இடம் சேஃப் தானே, ரொம்ப சேஃபு, இது விஜய்க்கு வந்து உண்டான இடம், இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை ஆகாது அப்படின்றாங்க. கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு ஐயப்பன் வந்து சொல்கிறாரு, மேடம் நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க, இந்த இடத்துல யாரும் வர முடியாது, நான் யார் வந்தாலும் விட மாட்டேன், நான் பாதுகாப்புக்கு இருப்பேன், வெண்ணிலா வந்து சாட்சி சொல்கிற வரைக்கும் அவங்களை நல்லா பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்கிறாரு. சாருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மேடம் அப்படின்றார். ரொம்ப தேங்க்ஸ் ஐயப்பன் அப்படின்றாங்க. மேடம் உண்மையிலேயே உங்கள் நினச்சா வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது மேடம், இப்போ கூட நீங்கள் இந்த அளவு வந்து ரிஸ்க் எடுக்கிறீங்க, சாருக்காக இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னோடனே இதில் என்ன இருக்குது ஐயப்பன் அப்படின்றாங்க. உடனே வந்து வெண்ணிலா கிட்ட சொல்கிறாரு ஐயப்பன், மேடம் பார்த்தீங்கல்ல, விஜய் சாரும் காவேரி மேடம் வந்து ரொம்ப நல்லவங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. ஆமாம் காவேரி ரொம்ப நல்லவ, நான் தான் காவேரி பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டேன், இவ்வளோ நாளும் அந்த பசுபதி கூடயும் ராகினி கூடயும் சேர்ந்து காவேரிக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன், காவேரி பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்கேன், ஆனால் அவங்க காவேரி பற்றி என்கிட்ட ரொம்ப மோசமாகவே பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே நிவின் வராரு. நிவின் நீங்கள் வேணால் கிளம்புங்க நிவின், நான் பார்த்துக்கிறேன்னு. இல்லை காவேரி நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா எப்படி வேணாலும் பிரச்சனை வரலாம், அதனால் வெண்ணிலா வந்து சாட்சி சொல்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி காலைல வரைக்கும் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு.